முருகனுக்கு ரோகரா. ஏககுரு ஸ்ரீ ஸ்கந்த குருவே நமः. வந்தே குரு பரம்பரா. गुरु ब्रह्मा गुरु विष्णु गुरु देवो महेश्वरः गुरु साक्षात् परब्रह्म तस्मै श्री गुरवे नमः. गुरवे सर्वलोकानां विशेषे अवरोधिनां निधये सर्वविद्यानां श्री दक्षिणामूर्तये नमः. ॐ सहना भवतु सहनौ भुनक्तु सह वीर्यं करवावहै तेजस्विना अवधीतमस्तु मा विद्विषावहै. ॐ शान्ति शान्ति शान्ति. இன்னைக்கு தேஜோபந்த உபனிஷத்தில் 9வது மந்திரம் பார்க்கலாம். இது ஆத்ம லட்சணத்தை தொடருது. அதாவது இதுவரைக்கும் உங்கள் காதில் கேட்காத விஷயங்கள், அதாவது குருவை சந்திக்காத வரைக்கும் கேட்காத விஷயங்கள், ஆனால் உண்மையான விஷயங்கள் எது வரைக்கும் கேட்கலன்னா பல கோடி ஜென்மாக்களாக கேட்காத விஷயங்கள், தாத்தா பாட்டியோ அப்பா அம்மாவோ சொல்லாத விஷயங்கள், அவங்களுக்கே தெரியாத விஷயங்கள், பல கோடி ஜென்மாவாக ஆடு மாடாகவே பிறந்து வளர்ந்து செத்து போய் எங்களுக்கு தெரியாதுன்னு ஒரே வார்த்தையில் சொல்லக்கூடிய விஷயங்களை எல்லாத்தையும் உபனிஷதானது ரொம்ப தெளிவாக மந்திரங்களில் வார்த்தை வார்த்தையாக அற்புதமாக நமக்கு எடுத்து உபதேசம் செய்கிறது. அதில் உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய பரம்பொருள் அது நெருப்பாக இருக்குன்னு வச்சுங்களேன். ஒரு கால் அதை நீங்கள் தொடர்பு கொண்டால் என்னவாவீங்க? நீங்கள் நெருப்பாக மாறுவீங்க. ஒரு சமயம் அது குளிர்ச்சியாக இருக்குன்னு வச்சுங்க, நீங்கள் குளிர்ச்சியாக மாறுவீங்க. ஒரு சமயம் அது அமிர்தமாக இருக்குன்னு வச்சுங்க, நீங்கள் அமிர்தமாக மாறுவீங்க. தானே இயல்பு. ஒரு சமயம் அது சர்வ வல்லமை உடைய சக்தியாக இருக்குன்னு வச்சுங்க, நீங்கள் அந்த சக்தியாக மாறுவீங்க. ஏன் மாறலை இது வரைக்கும்? ஏன் இது வரைக்கும் மாறலை? ஏன்னா இது வரைக்கும் அதோட ஒரு ரூட் இல்லை, ஒரு ரூட் மேப் இல்லை, ஒரு லிங்க் இல்லை. இவ்வளோ மகத்தான நாம் சும்மா சாமானிய ஒரு அல்பமாக ஒரு தூசு மாதிரி வாழ்க்கையை ஓட்டிக்கிட்டு இருந்திருக்கோம். இது பொய் சொல்லுதா வேதம்னா? இல்லை. யார் சாட்சின்னா குரு தான் சாட்சி. முதல் சாட்சி குரு, ரெண்டாவது சாட்சி ஞானிகள் வாழ்ந்து காட்டுறாங்க. குரு எடுத்து சொல்கிறாங்க, ஒரு அனுபூதியை பெற்று எடுத்து சொல்கிறாங்க. ஞானிகள் வாழ்ந்து காட்டுறாங்க. 100 ஆண்டுகள் 100 ஆண்டுகள் 100 ஆண்டுகள்னு ஒவ்வொரு 100 ஆண்டுகளுக்கும் ஒரு ஞானி 100 ஆண்டுகள் வாழ்ந்து காட்டுறான். பாருங்கள், ரெனிவல் கண்டினியூவாக நடக்குது. பாருங்கள், இறையாட்சி பாருங்கள். நீங்கள் ஒவ்வொரு விஷயத்துலையும் டெய்லி நீங்கள் நினைக்க வேண்டிய விஷயம் இறையாட்சி தான் நடந்துக்கிட்டு இருக்கு. நம்மளுடைய பேச்சில், செயல்பாடுகளில், நடவடிக்கையில், சுகத்தில், துக்கத்தில் இறையாட்சி தான் நடக்குது அப்படிங்கிற அறிவு டெய்லி இருக்கணும். நாம் அதில் ஒரு ரோல் பண்ணுறோங்கிற அறிவும் டெய்லி இருக்கணும். மறக்க முடியாத விஷயம். ஏன்னா அதுதான் உண்மை. நமக்கு ஒரு கொள்கை இருக்குது, லட்சியம் இருக்குன்னா அது அகங்காரம். உன்னுடைய கொள்கை லட்சியமெல்லாம் செயல்படுறது இல்லையே. ஏன் செயல்படலை? வருஷமெல்லாம் கேட்டுட்ருக்க போய் ஏன் நடக்க மாட்டேங்குது? இப்போ நீ எவ்வளோ விஷயம் கேட்டிருக்க, 100 கேட்ட 3 நடந்திருக்கு. அத்தியாவசியம் நடக்குதா இல்லையா? வீடு இருக்கா இல்லையா? கணவன் இருக்கானா இல்லையா? மனைவி இருக்காளா இல்லையா? குழந்தைங்க இருக்கா இல்லையா? அதுவே கிடைக்கல அப்படின்னா அதுக்காக நீங்கள் கேட்கலாம்.
அதை கடந்து நீங்கள் கேட்குறதெல்லாம் உங்களுக்கே தெரியும். ஒன்று ஆணவமாக இருக்கும், இல்லைன்னா அனாவசியமாக இருக்கும். இப்போ 100 கோடி கேட்குறவன்ட்ட என்ன கொள்கை, டார்கெட் என்ன, பிளான் என்னன்னு கேட்டால் ஒன்றும் இருக்காது அவனுக்கு. நான் ப்ரௌடாக இருப்பேன், ப்ரைடாக இருப்பேன், எங்கள் பரம்பரையிலே எங்கள் ஜாதியிலே நான் அப்படி இருப்பேன் இப்படி இருப்பேன்பா. அது என்ன, அது இமேஜினேஷன் தானே, இமேஜினேஷன் தானே. கிராமங்கள் எல்லாம் சண்டை முக்கால்வாசி அறியாமல் தான் நடக்குது. சண்டையே அறியாமல் நடக்குது. கொலை வரைக்கும் ரொம்ப எளிமையாக பண்ணுறான்னா காரணம் அறியாமை அறியாமை அறியாமை. இந்த இந்த என்னது ப்ரௌடு, ப்ரைடு, இதுதான் ஸ்டேட்டஸு, எல்லாம் இமேஜ். இமேஜ்னா என்னது, ஒரு ஷேடோ. அந்த பொய்யை அப்படி நம்மள தீவிரமாகும், கொலை பண்ணுற அளவுக்கு போகிறான். ஆணவ கொலைன்னு சொல்கிறான், அது பெருமையாக. அதில் கூட பெருமை. ஏன்னா அப்படிலாம் பேசிக்குவாங்களாம். அவன் வெட்டி போட்டு ஜெயிலுக்கு போயிட்டான் அப்படின்னு சொல்கிறது பெருமையான். அப்புறம் எனக்கு கோபம் வந்துச்சுன்னா, அப்படி என்ன கோபம் வந்துச்சுன்னா, கோபம் வந்தால் கோபத்தோடு ஏந்தால் நஷ்டத்தோடு உட்கார வேண்டியது. நல்லா புரிஞ்சுங்க. யாரெல்லாம் கோபத்தோடு ஏந்துக்கிறீங்களோ நஷ்டத்தோடு தான் உட்காரணும். கோபங்கிறது என்னது, அறியாமை தான் கோபம். காமக்குரோதாதிகளில் கோபம் ஒன்று. முதல் இடத்துல காமம் இருக்குன்னா 2வது இடத்துல கோபம் இருக்குது. 3வது பேராசை, லோபம்னு சொல்லுவாங்க. இந்த 3 தான் முக்கியம். பாக்கி 7 கொஞ்சம் சமாளிச்சுக்கலாம். இந்த காமக்ரோத காரணம் அவித்யா. அவித்யானா என்னது, நீ காமம் கொள்ளாத கோபம் கொள்ளாதெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கிறதெல்லாம் வேஸ்ட்டு. அது இல்லாமல் பண்ணணும், அதுதான் அறிவு. அதை தான் வேதம் பண்ணுது. இந்த அவித்யாங்கிற இடத்த பூர்த்தி பண்ணுது, வித்யாவாக மாற்றுது அது. அதனால் உள்ளே இருக்கக்கூடிய அந்த பவித்திரம் வெளிச்சம் சூரிய கோடி சமப்பிரபன்னு சொல்லும்போது பொய்யா சொல்லும் வேதம். இப்போ குரு எடுத்து சொல்கிறாங்களே, எங்கேயாவது குரு பொய் சொல்கிறாங்க, சும்மா வேதத்துக்கு சப்போர்ட் பண்ணி பேசுகிறாங்க, எக்ஸாக்ரேட் பண்ணுறாங்கன்னு உங்களால் சொல்ல முடியுமா? யாராலும் சொல்ல முடியாது, யாராலும் சொல்ல முடியாது. மிகைப்படுத்திலாம் சொல்கிறதுக்கு இங்கே ஒன்றுமே இல்லை. இருக்கிறத இருக்கிறபடி சொல்லுது. பொய் சொல்லுதானா? இல்லை, சத்தியம்தான் சொல்லுது. அப்போது அதோட தொடர்பு எவ்வளவு சீக்கிரம் கொள்ளணுமோ அதுதான் புத்திசாலித்தனம். நம்ம டார்கெட் ஒன்று இருந்தால் தான், அதை நோக்கி பயணித்தாதான் இடையில இருக்கக்கூடிய இந்த இந்த கில்மிஷம்னு சொல்கிறோம், சில்மிஷம் தமிழில் சொல்கிறோம், அது இந்த சம்ஸ்கிருத வார்த்தை. கில்மிஷத்தை தான் சில்மிஷம்னு சொல்கிறோம். கிளர்ச்சி ஏற்படுது, மனோ விகாரம் அடையுது, மூடு அவுட் ஆகுது, மூடு டிப்ரெஷ் ஆகுது, இதெல்லாம் சொல்கிறாங்கல்ல, அதெல்லாம் இருக்காது. ஏன்? அவனுக்கு டார்கெட் இருக்குது. அதை நோக்கிய பயணத்தில் அவனுக்கு அறிவு கொடுக்கப்பட்டுக்கிட்டே வரும், டெய்லி கொடுக்கப்பட்டுக்கிட்டே வரும். அடியேன்னு ஆரம்பிக்கிற எந்த காரியம் பார்த்தீங்கன்னா எண்டு தெரியும், எனக்கு முடிவு இப்படி தான் இருக்கும்னு நல்லா தெரியும், க்ளீனாக தெரியும். போகிற மார்க்கம் ஒன்றுமே தெரியாது. ஆரம்பம் உற்சாகமாக ஆரம்பிப்போம். இது என்னுடைய எல்லா நிகழ்ச்சியும் அப்படி தான். அப்புறம் ஒரு 10 அடிக்கு ஒரு வெளிச்சம் தெரியும், அப்புறம் அது 100 அடியாக மாறுது, அப்புறம் 1000 அடியாக மாறுது, அப்புறம் எண்டு வரைக்கும் நாளுக்கு நாள் உற்சாகம் அதிகரிச்சுக்கிட்டே போகும், எனர்ஜி அதிகரிச்சுக்கிட்டே போகும். சோடா பாட்டில் இல்லை, திறந்தவொடனே 10 நாளைக்கு அப்படியே உஷ்ணு வந்து அடித்து தூள் கலப்போம். ஆர்டிஷியன் ஊற்று மாதிரி அடிக்கும், 100 மீட்டர் ஹைட்டு கூட அடிக்கும். அப்புறம் போக போக அப்படியே புஷ்ஷுன்னு போயிடும். புஷ்வானம்னு சொல்லுவாங்கள்ல. ஏன்னா கொஞ்ச நேரம் என்ன பண்ணோம், எத்தனை செகண்ட் அது எண்ணிடலாம், கௌசிக்காக எண்ணிடுவான். 10 செகண்டு 20 செகண்டு தான் நிற்கும். அப்புறம் எனர்ஜி கிடையாது, ஃபியூயல் கிடையாது. இது ஆத்மா அப்படி இல்லை, உள்ளே இருக்கக்கூடிய பரம்பொருள் அப்படி இல்லை. நீங்கள் இந்த 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 அறிவு வர 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 நம்மளுடைய வல்லமை கூடும், அமைதி நிலவும், ஆனந்தம் பெருகும். எத்தனை நன்மைகள், 1ஆ 2ஆ எப்படி கொண்டு சேர்க்கறது தான் சிந்திச்சிட்டு இருக்கேன். நம்ம உணர்கிறோம், நம்ம அறிகிறோம், நம்ம அனுபவிக்கிறோம். அதை அப்படியே டிரான்ஸ்ஃபர்மேஷன் கொண்டு வரதுக்கு தானே முயற்சி பண்ணுறோம். பொய்யை உங்கள் மனசு ஏற்றுக்குது, மெய்யை ஏற்றுக்க மாட்டுது. எலிமொழியை வச்சுக்கிட்டு ஏதாவது ஒரு கேள்வியெல்லாம் கேட்டுருக்கோம். காணும் இன்றைக்கி ஆளக்கா கொஞ்சம் வருவேன், லேட்டாகும். அதனால் அந்த பரம்பொருளோட உள்ளே இருக்கக்கூடிய அந்த பரம்பொருளோட தொடர்பில் இல்லை, அங்கேயே தான் இருக்கணும், அவரோட தான் இருக்கணும். அங்கேருந்து எல்லா வேலையும் பாருங்கள்.
இந்த சகசிராரத்துலேருந்து எல்லா வேலையும் பாருங்கள், பார்வையே மாறிடும். உங்கள் பார்வையே உயர்வான பார்வையாக இருக்கும். குறுகிய பார்வையெல்லாம் இல்லாமல் போயிடும். உங்களை எந்த மனசு வந்து கட்டி அப்படியே கருகி சுருங்கி சுண்டைக்காய் மாதிரி போகாது. தாமரை போல் மலரும். தாமரை மலர்ந்தே தீரும். 7 தாமரை சொல்கிறான். சகசிராரத்தில் 1000 இதழ் கொண்ட தாமரை, இருதயத்தில் 8 இதழ் கொண்ட தாமரை, புருவமத்தில் 2 இதழ் கொண்ட தாமரை, மூலாதாரத்தில் 4 இதழ் கொண்ட தாமரை, 4, 6, 8 அப்படி வரும் கணக்கு. அதோட தொடர்பு கொள்ளணும். ஏன் யார் யார் கூட தொடர்பு கொள்கிறீங்க? எப்போ உங்களை நாங்கள் ஒரு அவசரத்துக்கு தொடர்பு கொள்ளணும், வேற ஒருவில் தொடர்பில் இருக்கிறாருன்னு இருக்குது. எப்போ பாரு அதுக்கு எந்த வார்த்தை போட்டாலும் அது ஒரு மார்க்கமாக தான் இருக்குது. இல்லைன்னா சுவிட்ச் ஆஃப். இப்போ எதுக்கு இருந்தால் தானே ஃபோன் பண்ணிட்டு கிடக்க, ஆஃப் ஆகி போட்டுறோம். என்னை கடவுள் கூப்பிட்டாருன்னா நான் வந்துடுவேன், எனக்கு கொடுப்பனை இல்லை சொல்கிறானா இல்லையா? அவர் கூப்பிட்றாரா இல்லையா? அது சொல்லுங்கள். செய்தி உங்கள் காதுக்கு வருதில்ல, செய்தி இறைவன் செய்தியாக இருந்துச்சுன்னா, இறைவன் குரு அவங்க ஒரு காரியம் பண்ண போகிறாங்கன்னா அவங்க உங்கள் வீட்டுக்கு வந்து வெத்தலை பாக்க வச்சு நம்மளுக்கு நமஸ்காரம் பண்ணி அழைச்சிட்டு போகணும் எதிர்பார்க்கக்கூடாது. ஒரு உற்சவம் நடக்க போகுது, ஒரு கும்பாபிஷேகம் நடக்க போகுது, சுவாமிக்கு ஒரு கந்தசஷ்டி நடக்க போகுது, ஏதோ ஒரு கல்யாணம், ஏதோ ஒரு உயர்வு நடக்க போகுதுன்னா நாம் ஓடணும் அவரை நோக்கி. என்ன பார்க்கல, என்கிட்ட பேசலை, என் முகத்தை பார்த்து சொல்லலை, எனக்கு வெத்தலை பாக்கு கொடுக்கல, எங்கே வந்தால் தானே சொல்ல முடியும். என்கிட்டக்க 1000 பேர் கிட்டக்க வர்றது வந்து விஷயத்தை தெரிஞ்சுக்கிறது ஈஸியாக, நான் 1000 பேர்கிட்ட போய் விஷயத்தை சொல்கிறது ஈஸியாக? எது ஈஸி? என்ன இவ்வளோ நேரம் யோசிக்கிறீங்க? அதுவே இல்லையா அறிவே? ஒருத்தவங்களை கான்சன்ட்ரேட் பண்ணி சுவாமியை நோக்கி எல்லோரும் வர்றது ஈஸியா, சுவாமி எல்லாரும் வீட்டுக்கும் போகிறது ஈஸியா? சுவாமியாவது சர்வ வல்லமை உடையவர், அவங்க அங்கேருந்து டச் பண்ணிவிடுவார் உங்களை. மனுஷால் இன்னும் அப்படி தானே இருக்கும். அப்புறம் குரூப்பில் எதுக்கு போடுறோம்? நான் குரூப்பில் ஒன்று யார் குரூப்பில் இருக்கு, குரூப்பை விட்டு போக சொன்னேன். திரும்பி சேர்க்கறதில்ல, அது தெரியுமில்ல. நம்ம குரூப்பை விட்டு போயிட்டானே திருப்பி சேர்க்க மாட்டோம். நாங்களும் ரொம்ப தெளிவாக தான் இருக்கோம். ஒரு சத்சங்கத்தினுடைய வேல்யூ தெரியாதவனெலாம் சேர்த்தா இதுதான் கதி. 2000 நோட்டு நிறைய வந்தால் என்ன பண்ணுற? வச்சுக்கிறல்ல, இன்னொரு பீரோ வாங்குறல்ல. சாமி படம் நிறைய வருது, ஏண்டா சாமி படம் தானடா வருது, ஒரு நாளைக்கு 8 மணி நேரம் சாமி படத்தோடு தான்டா நீ இருக்கணும். இப்போ குருவுக்கெல்லாம் எப்படி வல்லமை ஏற்படுதுன்னா 24 மணி நேரம் என்ன பண்ணுறாங்க, டச்சிலே இருக்காங்க. அவங்களுக்கு கரண்ட்டு மாதிரி அது. இப்போ அடிக்கடி கரண்ட்டு போகும். இனிமேல் எலெக்ஷன் முடிஞ்சிருச்சுல, தண்ணி கூட கொஞ்சம் பிரேக்கெலாம் இருக்கும், கொஞ்சம் கண்டுக்காதீங்க, போங்க போனால் போகும். தத் பிரம்மணம் பிரம்மணஸ்த அத்தியாத்மம். அந்த பிரம்மம் அபரோக்ஷம், அத்தியாத்மம். பரோட்சம் அப்படின்னு சொன்னால் அவங்க முன்னாடி நிற்கிறது, தொலைவில் எங்கேயோ இருக்குது. பரோட்சம்னா எங்கேயோ இருக்குது, உங்கள் கண்ணில் இல்லை இப்போது, ஆனால் எங்கேயோ ஒரு இடத்துல இருக்குது. இப்போ நீங்கள் வீட்டில் இருக்கீங்க, கோயிலில் இருக்குதுன்னு வச்சுங்க, அது பரோட்சம். பிரத்யக்ஷம்னு வச்சுங்களேன், நீங்கள் போய் அங்கே தரிசனம் பண்ணுறீங்க, இல்லை அது வந்து உங்களுக்கு முன்னாடி தரிசனம் கொடுக்குது, அது பிரத்யக்ஷம். நீங்கள் அங்கே போய் பார்க்குறதும் அது உங்களை வந்து பார்க்குறதும் டெம்பரவரி. அது உங்களை வந்து பார்க்குறதுக்கு நம்ம ஞான சம்பந்தராக இருக்கணும், இல்லைன்னா சங்கராராக இருக்கணும், இல்லை மாணிக்க வாசகராக இருக்கணும். நம்ம அவரை போய் பார்க்குறது தான் உத்தமம். அது வரைக்கும் அப்படி தானே இருக்கணும். இந்த அபரோக்ஷம் இருக்குல்ல, அது உங்களுக்குள்ள நீயே பார்க்குறது. நீ எங்கே உட்காந்தும் பார்க்கலாம், அது நிரந்தரம். அதனால தான் ஞானத்தை மேலே வச்சது பரம்பொருள் தானே வச்சது. யார் வச்சா? யார் பரம்பொருள்? ஞானம் மேலேன்னு வச்சது யார்? பக்தி, கர்மம், ராஜம்,
பக்தி யோகம், கர்மயோகம், ராஜயோகம், ஞான யோகம். அப்படி தான் சிஸ்டம் வச்சுருக்காங்க. முதல்ல பக்தி தான் எல்லாத்துக்கும் ஆதாரம். பக்தியை யாராலும் உருவாக்க முடியாது இறைவனை தவிர. பாக்கி 3 உருவாக்கிடலாம். குரு உருவாக்கிடுவார், வல்லமை இருக்குது அவருக்கு. எதை? ஞானத்தையும் யோகத்தையும் கர்மத்தையும் குரு உருவாக்கிடுவார். பக்தியை குருவால் உருவாக்க முடியாது. இறைவனுடைய கருணை இருந்தால் தான் பக்தியை. ஏன்னா ஈசன்பால் அன்புங்கிறது எப்படிங்க வரும்? அது பெரிய யாராலும் விளக்க முடியாத ஆச்சரியங்க. அது பிறந்ததில் இந்த பாரதத்தில் பிறந்தா அவனுக்கு எல்லாருக்கும் இறைவனை பற்றி யாரும் சொல்ல வேண்டாம். இறைவன் இருக்காருன்னு சொல்கிறதுக்கும் அவசியம் இல்லை. இந்த நாட்டில் மட்டும்தான் அந்த சிறப்பு. பரம்பரை பரம்பரையா ரத்தம் நாடி நரம்புல எல்லாத்துலேயும் ஊறி இருக்குது பக்தி. இதை கொஞ்சம் கல்டிவேட் பண்ணால் அது யோகமாக மாறும். அதை இன்னும் கொஞ்சம் கல்டிவேட் பண்ணால் அது ஞானமாக மாறும். அதை இன்னும் கொஞ்சம் கல்டிவேட் பண்ணால் அது பிரம்மமாக மாறும். அந்த வேலையை குருவுக்கு கொடுத்துருக்காரு, அவர் செய்கிறார். குரு திருக்கோசியூர் வந்து திருக்கட்சி நம்பிகளை மாட்டுக்கொட்டையில் சாணம்லாம் அள்ளு மாட்டை குளிப்பாட்டு வேலை கொடுத்துட்டாரு. வேலை பண்ணிகிட்ருக்கான். ஆனால் திருக்கோசி நம்பியோடைய மைத்துனர் இருக்கார்ல மச்சான், இதே வயசு தான், அந்த இவனுடைய வயசு தான். யார்? மாறன் நேர் நம்பியுடைய வயசு தான். வந்து இப்போ நீ செய்யாத, உங்களை பார்த்தாலே எனக்கு நீ ஒரு வைணவ சிரேஷ்டராக பார்க்குறேன் உங்களை. நீ வந்து இது மாதிரி சாணம் அள்ளுறது மாடு குளிப்பாட்டுறதுல எனக்கு உடன்பாடு இல்லை. அது வேற ஆள் எப்போதும் செஞ்சவனை செய்யிட்டோம்ல, நீ வாப்பா நீ செய்யாதப்பா அப்படின்னா. இல்லை கோமாதா, நான் வந்து தொடுறதே எனக்கு குரு கொடுத்த வரோம். அது வந்து அவருக்கு நித்தியப்படி குருவுக்கு நித்தியப்படி பால் கொடுக்குது. நமக்கெல்லாம் ரத்தத்தை விருத்தி செய்யுது எஞ்சிய பாலில். பசுவில் வந்து நிறைய தேவர்கள் வசிக்கிறாங்க. அதனால் அது தொடுறதே மகா புண்ணியம். அதனால் இந்த அரிய வாய்ப்பை எனக்கு கொடுத்தாரு அப்படின்னு நான் பெருமைப்படுறேன். அதனால் நான் வரமாட்டேன், என்னை கூப்பிடாத அப்படின்னு அவன் வந்து பரிதாபப்படுறான் அந்த பையன். ஏன்னா அடிக்கடி திருக்கோசியோட கூட இருக்கிற சாதாரண விஷயம். திட்டு வாங்கிட்டே அவன் மைத்துனர். என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் இருக்கும்போது, எஸ்பெஷலி பொம்பளை பிள்ளைங்களாம் இருக்கும்போது, இவன் ஒன்றுத்துக்கும் லாய்க்கு இல்லைன்னு திட்டுறாரு. அவர் கொஞ்சம் கூட இங்கிதமே இல்லை. ஊர் போட்டும் உத்தம குருன்னு நீங்கள் தான் சொல்கிறீங்க. அவர் வந்து ஊர் தூற்றும் குரு அவர் அப்படின்னு திட்டுறான். இவனுக்கு கோவம் வந்துடுது சிஷ்யனுக்கு. அப்படி குரு சொல்லக்கூடாது. நீ கூட இருக்கிற, உறவில் இருக்க, நானாவது வெளியிலேருந்து வரவேன், உனக்கு இன்னும் மகத்துவம் தெரியல. குருவுடைய உலகம் போற்றும் உத்தமமான குரு அவர். ஆச்சாரியக்கு யார்? யமுனாச்சாரிய ஆள வந்தாருக்கு பிரியமான ஒரு திருக்கோஷ்டி. ரொம்ப பிரபல்யம். இன்றைக்கி வரைக்கும் இருக்காரு. 1000 வருஷம் ஆகிருக்குப்பா, 1000 வருஷம் ஆகிருக்கு. இப்போ நம்ம அந்த இது கேட்க அந்த ராமானுஜர் வரலாறு அந்த எபிசோடு நான் பார்த்துட்டே வரேன். டெய்லி ஒன்றாவது பார்த்துட்றேன். பார்க்கணுங்கிற அந்த ஆச்சாரிய பாரம்பரியம் என்னன்னு தெரியணும்ல. நமக்கு ஏதோ ஒரு தன்னடம் இருக்குது, இப்போ தன்னடக்கம் இருக்குது, பணிவு இருக்குது, அது இன்பானு இருக்குது. அதை விடுங்க. கேட்குற எல்லாருக்கும் வரணும்ல, உங்களுக்கு வரணும்ல. நான் சொல்லாததெல்லாம் அது சொல்லும். குருவனுடைய மகத்தை பற்றி சொல்கிறேன். ரொம்ப பிரபல்யம், ரொம்ப பிரபல்யம். இன்றைக்கி வரைக்கும் பேசுகிறோமே அவரை. அதனால் இந்த உள்ளே இருக்கக்கூடிய அந்த பரம்பொருளை, அது பேர் சத்து, அன்பானது, அறிவானது, ஆனந்தமானது. அறிவு இருந்தால் தான் அதோட தொடர்பு கொள்ள முடியும். எவ்வளோ பெரிய அதிசயம், எவ்வளோ பெரிய அதிசயம். அறிவுங்கிற ஒரு உத்தமமான காரியத்தை கையில் குருகிட்ட கொடுக்குது. ஏன் இவ்வளோ பேர் இருக்கும்போது குருகிட்ட கொடுக்குது? அவர் தான் அந்த பிரத்யட்சமாக அவருடைய எண்ணங்களை இப்போ இது ஆரம்பிக்க சொல்லி நித்திய கிரிவலை ஆரம்பிக்க சொல்லிட்டாரு. எனக்கு ஒரு அறிவும் கிடையாது, ஒரு ஐடியாவும் கிடையாது. இதை இப்போ ஆரம்பிக்கிறோம் பாருங்கள். அது ஜெகஜோதியாக நடக்குதா இல்லையா பாருங்கள். அது யுகமாக முருகனை சுத்த தான் போகிறான் பாருங்கள். யாராவது ஒருத்தன் சுற்றுவான். நம்ம தொட்டது தொடங்கும், எனக்கு தெரியும். நம்மளை தொடுறோம், முருகன் தொடர போகிறாரு. சித்ரா பவுனி டேட்டா குறித்து அன்னையிலேருந்து இது யுகமாக தொடரும். இது ஒரு நாளில் நிற்கிற விஷயம் இல்லை, ஒரு நாளில் நடக்கிற விஷயம் இல்லை. இந்த நித்திய கிரிவலை நடக்குதா இல்லையா பாருங்கள். அதை எடுத்து சொல்லி உங்களை அபரோக்ஷமாக உங்களுக்குள்ள நீங்கள் தன்னில் தானாய்
ஆத்தியாத்மமாக ஆதி தெய்வீகம் இப்போ ஆத்தியாத்மமாக மாறுது. உள்ளே இருக்கக்கூடிய தெய்வீகம் நீயா மாறுற. அதோட தொடர்பு கொண்ட நீ யாராவ? உங்களுக்குள்ளே இருந்தாலே உங்களுடையது தான். உங்களுடையதுன்னு சொன்னால் என்ன, நீங்கன்னு சொன்னால் என்ன? உங்களுக்குள்ளே இறைவன் இருக்கிறாங்கிறது எல்லாருக்குமே தெரியும். அது யாரும் புதுசாக சொல்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை. எல்லோரும் அந்த உணர்வு இருக்கா இல்லையா? சூரியனுக்குள்ளே எந்த இறைவன் இருக்கிற எந்த அணு இருக்கோ பரம்பொருளா, அதே அணு தான் உங்களுக்குள்ளேயும் இருக்குது, எல்லாருக்குள்ளேயும் இருக்குது, எல்லா ஜீவராசிகளுக்குள்ளேயும் இருக்குது. அதனால தான் நாம் இந்த மதம் இனம் மொழி எல்லாம் கடந்து நிற்கிறோம். இப்போ ஜி அடிக்கடி சம்ஸ்கிருதம் சப்போர்ட் பண்ணுறாரு. நீங்கள் நினைக்கலாம் இந்து இயேசு கிறிஸ்து இஸ்லாமை எல்லாம் சமம்னு சொல்கிறாரு. நீங்கள் நினைக்கலாம். இது அறிவு, மெய் அறிவு. உண்மையான ஒரு அறிவு இருந்துச்சுன்னா, ஞானம் இருந்தால் ஒன்று தானேப்பா இருக்குது, ஒன்று தானே இருக்குது. இந்த பக்கம் நல்லதாகவும் இந்த பக்கம் கெட்டதாகவும் இருக்குமா? ஒன்று தான்ப்பா இருக்குது. அவங்க மார்க்கம் ஒரு கடலை, கங்கா காவேரி சிந்து யமுனா நர்மதா, கங்கேச்ச யமுனா சைவ கோதாவரி சரஸ்வதி நர்மதே சிந்து காவேரி ஜலசமின் சந்நிதம் குருன்னு ஒரு மந்திரம் வரும். 7 நதிகள், சப்த நதிகளை கூப்பிட்டு சுவாமிக்கு அபிஷேகம் பண்ணுறோம் முருகனுக்கு. காலையில் திகாத்தால் கலசத்தை மூடி ஜபம் பண்ணி தானே அதை பண்ணுறோம். என்ன அது ஆவாகனம் பண்ணுறது? டெய்லி சொல்லிகிட்டே இருக்கோம் வச்சுங்க, அடுத்த நாள் கை வச்சாலே எல்லா நதிகளும் வந்துடும். சப்த நதிகளும் புனிதமானது. சரி, இந்த சப்த நதிகளும் எங்கே போய் சேருது? நான் ரொம்ப புனிதமான எங்கேயும் போக மாட்டேன், இங்கேயே இருக்கிறேன்னு இருக்கா? கடலை நோக்கி போய் சேருதில்ல. அப்படி எத்தனை நதிகள் எத்தனை பேர் இருந்தாலும் கடலை நோக்கி தான் போய் ஆகணும். இந்த ஒவ்வொரு நதியும் ஒவ்வொரு மார்க்கம். அது அவங்கவுங்களுடைய அறிவையும் விருப்பத்தையும் பொறுத்து இருக்குங்க. அறிவையும் விருப்பத்தையும் நீங்கள் புரிஞ்சுங்க. உலகம் எப்படி வேணாலும் புரிஞ்சுக்கிட்டோம். நீங்கள் இந்த வேதாந்திகளாக இருக்கிறவங்க யாருக்கிட்டையும் பகைமை இருக்கக்கூடாது. நல்லா புரிஞ்சுங்க. யாருக்கிட்டையும் எந்த மதத்தினர்கிட்டையும் பகைமை இருக்கவே கூடாது. ஏன்னா அந்த பகைமை நீ தான். அது உங்களில் உனக்கு நீயே திரிக்கிறதும் உனக்கு நீயே இருக்கிறது ஒன்று தானப்பா. இருக்கிறத ஒன்று தான். 2 இருந்தால் தானே நீ சண்டை போட்டு இருக்க போகிற. கருத்து வேறுபாடு வரப்போகுது. இருக்கிறத ஒன்றுப்பா. நீ எப்படி ஒரு மற்ற மதத்தை நீ தாழ்த்தி பேசுவ? சொல்கிறேன், கேட்குறேன். கொஞ்சம் அறிவோடு சிந்திச்சு பாருங்கள். அறிவுபூர்வமாக சிந்திக்கணும், மெய்ப்பொருளாக சிந்திக்கணும். உங்கள் ஈஸ்வர ஜீவ புத்தியை அதில் காட்டக்கூடாது. அப்படி பார்த்தா ஒன்று தான் இருக்குது. இப்போ நதியெல்லாம் என்னவாயிடும்? அங்கே கடலுக்கு போனால் கடலாகிடும். இப்போ இத்தனை மதம் இருக்க, இறைவனை சேரும்போது அது என்னவா இருக்கு? அங்கே நீ இருக்க மாட்டேன், நானும் இருக்க மாட்டேன். ஆனந்தம் ஒண்டி தான் இருக்குது. அதான முடிவு. ஆனந்தத்தை நோக்கி தானே போகிற. அப்புறம் ஏன் வெட்டிக்கிற குத்திக்கிற? ஞானம் இல்லை, அதான் விஷயம். அது ஒரு பக்கம் இருந்துட்டு போட்டோம். இப்போ அந்த உள்ளே இருக்கக்கூடிய பரம்பொருளை முதல்ல உள்ளே இருக்குங்கிறத ஒத்துக்கிறீங்கல்ல, அது நீங்கள் தான் சொன்னால் ஏன் ஒத்துக்க மாட்டீங்க? ஒத்துக்க முடியல, ஒரு பாயிண்ட்டு. ரெண்டாவது, அது நாம தான் சொல்கிறதுனால ஏதாவது அகங்காரம் தலைவிரிச்சு ஆடப்போதா? உன்னுடைய சத்துவகுணம் அதிக தூண்டப்படும். தானம் பண்ணுவேன், தர்மம் பண்ணுவேன், நல்லது பண்ணுவேன். சத்தோடு சேர்ந்தால் சத்தாயிடுவேன். ஏதாவது நஷ்டம் இருக்கா? அகம்பிரமாஸ்மின்னு சொல்கிறதுனால நஷ்டம் இருக்கா? சொல்ல வேண்டிய பொருள் இல்லை, சொல்ல வேண்டிய வார்த்தை இல்லை, உணர வேண்டிய வார்த்தை இது. யார் எடுத்து சொல்கிற? குரு தானே எடுத்து சொல். குரு தப்பாக சொல்லி கொடுப்பாங்களா? வேதம் தப்பாக சொல்லி கொடுக்குமா? அப்படி இருந்தால் இத்தனை யுகமாக வருமா இந்த வேதம்? நம்ம மெய்ப்பொருள் அறியும் போது, மேலேருந்து பார்க்கும்போது எல்லாம் ஒன்று தான். எல்லா ஜீவராசிகளும் 84 லட்சம் யோனிகள் இருக்குல்ல. இப்போ நான் சொல்கிறேன், இந்த புக்கை ஒரு 3 நாள் திறக்காமல் திறந்து பாருங்கள். இந்த சின்ன சின்ன பூச்சிகள் ஓடுன்னு சொன்னேன்ல, இது கண்ணுக்கே தெரியாது. நம்ம இந்த பால் பாயிண்ட் பெண்ணுடைய அந்த எட்ஜு இருக்குது பாருங்கள், ஃப்ரண்ட்டில் இருக்கக்கூடிய எட்ஜு, எழுதுகிற அந்த பால் ட்ரெஸ்ஸு, அது மாதிரி இருக்குது பூச்சி. அது இங்கேயும் ஓடுது, கடைக்கு போகுது, ஷாப்பிங் பண்ணுது, மளிகை சாமான் வாங்கிட்டு வருது, காய்கறி வாங்கிட்டு வருது, சமையல் பண்ணுது, சாப்பிடுது. எல்லாம் பண்ணுதா இல்லையா? இனப்பெருக்கம் பண்ணுது. சிலது வேதா கிளாஸுக்கெலாம் வருது. எப்படி அது? எல்லா ஜீவராசிகளும் ஒன்று தான். அதனால் நீங்கள் யாரையும் எப்பயுமே டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. இன்றைக்கி சொல்கிறது ஒரு வார்த்தை, உங்களுக்கு யாருக்கிட்டையும் பகைமே இருக்கக்கூடாது. எந்த காலத்தில் நல்லா ஆழமாக உள்வாங்கிங்க. இது வரைக்கும் எப்படி இருந்தாலும் இருக்கலாம். உனக்கு கோபம் வந்துச்சு, அது வந்துன்னா உனக்கு அறிவு இல்லைன்னு அர்த்தம்.
ஒன்றும் உங்ககிட்ட எது இருக்கோ அதுதான் பக்கத்தில் இருக்குது, அங்கே இருக்குது, இங்கே இருக்குது. நீ வேற அது வேற அல்ல, அல்ல, அல்லவே அல்ல. நீ அதுவும் ஒன்று தான். அதுக்கு அறிவு வேணும். எல்லாம் ஒரு நூலில் கோர்க்கப்பட்டிருக்கோம் நம்மெல்லாம். மணி போல். மணி மாலை எப்படி இருக்கும்? மணி மாலை எப்படி இருக்கும்? பல வெரைட்டியில் பல கலரில் அந்த மணிகள் இருக்கலாம். நவரத்ன மாலை எப்படி இருக்கும்? உதாரணத்துக்கு உங்களுக்கு புரியறதுக்காக சொல்கிறேன். 9 கலரில் இருக்கும். ஆனால் ஒரு நூலில் கோர்க்கப்பட்டிருக்கும். ஒரு மாலைங்கிற பேர் தான் இருக்கும். ஒரு மாலைங்கிற பேர் தானே இருக்குமே தவிர தனித்தனியாக இருக்குமா? தனித்தனியாக பேர் சொல்லுமா? அது மாதிரி மணிகள் பல மணிகள் மாதிரி தெரியுது, பல கலரில் தெரியுது. எல்லாத்துக்கும் ஒரே சிம் கார்டு தான். சிம் கார்டை மாற்றி மாற்றி போடுறாங்களா ஒரு கம்பெனி? நெட்வொர்க் மாற்றி மாற்றி கொடுக்குறாங்களா ஒரு கம்பெனி? ஒரே நெட்வொர்க் தானே. 1,00,000 பேரோ 1 கோடி பேரோ ஒரே நெட்வொர்க்கு, ஒரே சிம் கார்டு. செல்ஃபோனு தான் மாறுது. ஏன் மாறுது? அதான் கர்மா, அதான் எக்கனாமி, அதான் மனசு தான் இந்த கலர் மாறுறதுக்கும் குவாலிட்டி மாறுறதுக்கும் காரணம் என்ன? மனசு தான். அறிவு இல்லாமல் இருந்தால் அதுக்கு லோ பட்ஜெட்டில் வாங்குது. அறிவு இல்லைன்னா பணம் இருக்காது. பணம் இல்லைன்னு சொன்னால் ஒத்துக்குவீங்க, அறிவு இல்லைன்னா உங்களுக்கு கோவம் வரும். அறிவு இருந்தால் தாங்க பணம் வரும். நான் நாயா பேயா உழைக்கிறேன், ரத்தம் சிந்துறேன், ரத்த வியர்வை சிந்துறேன், மிஷின் மாதிரி உழைக்கிறேன், எனக்கு பணமே வரலன்னு சொல்கிறேன்னா உனக்கு அறிவு இல்லை அப்படின்னு அர்த்தம். மெய்யறிவு இல்லைன்னு அர்த்தம். நீ சம்பாதிக்கிறதுக்கு எந்த ட்ராக்கில் போகணுங்கிறத பிடிச்சி உழைக்கணும். உன்னை யார் ரத்த வியர்வை சிந்த சொன்னான்? உன்னை யார் 16 மணி நேரம் உழைக்க சொன்னான்? எவன் சொல்லி கொடுத்தான்? யார் உனக்கு குரு? எனக்கே தோணுச்சு. நான் இப்படி போவேன், அப்படி போவேன், அப்படி போவேன், அப்படி போவேன். எப்படியோ பணம்லாம் வராது. அறிவு இருந்தால் தான் பணம் வரும். அறிவு தான் பணத்துக்கு ஆதாரம். எப்படி பணம் கிடைக்குங்கிறத சிந்திச்சு நேர்மையான வழியில், சாஸ்திரம் சொல்லப்பட்ட வழியில் நீ போனீன்னா பணம் வரும். அதுதான் நிற்கும், நிரந்தரமாக இருக்கும். குறுக்கு வழியில் வந்தால் குறுக்கு வழியில் போயிடும். அது உங்களுக்கே தெரியும். அது வேண்டாம், அதை பற்றி சிந்திக்கவே வேண்டாம். இப்போ ஏன் உழைக்கிறவங்களாம் மேலே வர முடியல? அறிவு இல்லாமல் உழைக்கக்கூடாது, அறிவோடு உழைக்கணும். அறிவோடு மட்டும் உழைக்கக்கூடாது, சத்தோடு உழைக்கணும். சத்தோடு சேர்ந்து கைகோத்து ஹிருதயத்தில் அவரை கலந்து செயல்படணும். என்ன நாங்கள்லாம் எப்படி சொல்கிறோம்? ஒன்றும் நம்ம செய்கிறதுக்கு என்ன இருக்கு? நாம் செய்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை, எல்லாம் அவர் செஞ்சிடுறாரு. நம்ம சங்கல்பம் மட்டும் பண்ணால் போதும். சுவாமி இது நடக்கணும், இது நடக்கணும், இது நடக்கணும், இது நடக்கணும், இது நடக்கணும். அவருக்கு வீடு முடியணும் சீக்கிரமாக, இந்த பையனுக்கு வரன் முடிக்கணும், இந்த பொண்ணுக்கு குழந்தை பிறக்கணும். அதை ரொம்ப ஸ்ரத்தையாக பண்ணுறோம். அவங்க மறந்துடுவாங்க நம்மள்ட்ட சொன்னதை, நம்ம மறக்கவே மாட்டோம். அந்த காரியம் நடக்கிற வரைக்கும் மைண்டில் ஓடிகிட்டே இருக்கும். பூஜையில் உட்காந்து அதான் மைண்டில் ஓடும். மைண்டில் ஓடிச்சுன்னா அவனுக்கு காரியம் நடக்க போகுதுன்னு அர்த்தம். அதனால் அந்த பரம்பொருளை உங்களுக்கு பிரத்யட்சமாக கொண்டு வந்து அபரோக்ஷமாக நிரந்தரமாக அனுபூதிக்கு கொண்டு போகிறது தான் அத்தியாத்மம். தெய்வீகமாக இருந்தது அது நீ ஆகிட்ட. ஆதி தெய்வீகமாக இருந்தது ஆத்தியாத்மமாக மாறிடுச்சு. வெளியில் இருக்கப்ப அது தெய்வீகம், உள்ளே இருக்கும்போது அது அத்தியாத்மம். தத் விஷ்ணோத் பராயணம். அது விஷ்ணுவை நோக்கி பயணிக்கிறது, பராயணம் செய்து. சாங்கிய தரிசனம் இது. இந்த உபநிஷத்து சாங்கிய தரிசனம். சகுனத்தை கொண்டு வராங்க, வேறு ஒன்றும் இல்லை, சொல்லிட்டு போகிறாங்க. நம்ம எங்கெல்லாம் விஷ்ணு வருதோ அங்கெல்லாம் பிரம்மங்கிற அர்த்தத்தில் பாருங்கள். எங்கெல்லாம் சிவம் வருதோ அங்கெல்லாம் பிரம்மங்கிற அர்த்தத்தில் பாருங்கள். எங்கெல்லாம் ஸ்கந்தம்னு வருதோ அங்கெல்லாம் பிரம்மங்கிற அர்த்தத்தில் பாருங்கள். உபநிஷத்து படிக்கிறவங்க, ஞானிகள், வேதாந்திகள் நிர்குணத்தை தான், அன்பு, அறிவு, ஆனந்தம் தான் நமக்கு கடவுள். இந்த அன்பு தான் ஒரு ரூபத்தில் அம்பாலாக பிறக்குது, அறிவு தான் ஒரு ரூபத்தில் பெருமாளாக பிறக்குது, ஆனந்தந்தான் ஒரு ரூபத்தில் முருகனாக பிறக்குது. புரிஞ்சுக்குங்க, யாரும் சொல்ல மாட்டா, அதான் உண்மை.
மறுத்து பேச முடியாது. ஒரு தத்துவம் இருக்கிற அதில் தான் மனித நேயம் இருக்குது, அதில் தான் இறை நேயம் இருக்குது. இறையாட்சி அதில் தான் நடக்குது. புரியுதில்ல? அது விஷ்ணோத் பராயணம், விஷ்ணுவை நோக்கிய பராயணம், இறுதி கதி. பராயணம்னா இறுதி லட்சியம், அவரை நோக்கிய பயணம். இந்த மாதிரி சொல்கிறதுனால தான் இப்போ ஏற்கனவே சிவத்தை வழிபடுறாங்கள்ல, அவன் என்ன நினைப்பான், அவன் யாரும் சொல்லியே தர வேணாம். உடனே என்ன பெருமாள் மட்டும் சொல்லுது, சிவனை விட்டுட்டாங்க, எங்கள் சாமி சிவன், அப்படி எங்கள் சாமி, அந்த சாமி, இந்த சாமின்னு என்ன பண்ணுது, பிரிவினை உருவாக்குறது. நீங்கள் இந்த பேச்சாளர்கள் பட்டிமன்றம், இந்த ஆன்மீக சொற்பொழிவாளர்கள் கூட அந்த தவறை பண்ணுறாங்க. பக்தியோடு பேசுகிறாங்க, ஞானத்தோடு பேச மாட்டுறாங்க. பக்தியும் ஞானமும் கலந்து பேசணும். நீ பேசுகிற பேச்சு சமுதாயத்தில் மாற்றத்தை, உயர்வான மாற்றத்தை கொண்டு வரணும். பிரிவினை உருவாக்கக்கூடாது, சண்டையை வளர்த்து விடக்கூடாது. அதனால தான் அத்வைதிகள் சண்டை போடுறதுக்கு யாருமே இல்லை. அத்வைதிகள் என்ன பண்ணால் அனாதை தான், அவன் தானே எல்லாமே, சிங்கிள் தான் எல்லாமே. இன்னொன்னே கிடையாது. இன்னொன்று இருந்தால் தானே கருத்து வேறுபாடு வரும். சண்டை யாரும் கூட போடுவேன், இன்னொன்று இருந்தால் தானே சண்டை போடுவேன். இருக்கிறதெல்லாம் நீ தான்ப்பா. அந்த ஒரு சிம் கார்டில் இருக்கிற அதே குவாலிட்டி தானேப்பா அடுத்த சிம் கார்ட்லேயும் இருக்கு. நம்பர் மாறுதில்ல, நம்பர் தான் நாமம் ரூபம். நம்பர் தான் என்னது, நாமமும் ரூபமும்னு சொல்கிறோம் இல்லையா. ஒரு வடிவமும் பேரும் தான் மாறுது. வடிவமும் பேரும் மாறுறது எந்த ஆதாரத்தில்னா அது கர்மாவில் மாறுது. அது மாற்றிக்கலாம், அது மாறுறதை மாற்றிக்கலாம்ல. மாறாத விஷயம் என்னது, சிம் கார்டும் அதனுடைய செயல்பாடும். சிம் கார்டு ஒரு வாட்டி உள்ளே வைக்கிறோம், வாங்குகிற அன்றைக்கி வைக்கிறோம், அதுக்கப்புறம் அதை பார்க்குறோமா, ஆனால் அது வாழ்நாள் ஃபுல்லாக வேலை செய்யுது. நெட்வொர்க்கை நம்ம கடைசி வரைக்கும் பார்க்குறதில்ல, சத்தை சித்தியாவது பார்க்குறோம், நெட்வொர்க்கை நம்ம பார்க்குறதே இல்லை. எப்பயாவது சுற்றிக்கிட்டு இருக்குன்னா நெட்வொர்க் வேலை செய்யலை அப்படின்னு நினைக்கிறோம். செல்ஃபோனை டெய்லி, அதான் உடம்பு, நம்ம உடம்பு தான் செல்ஃபோன். அதனால் தத் விஷ்ணு பராயணம், இறுதி லட்சியம். அச்சிந்தயம், அச்சிந்தயம் சிந்திக்க முடியாதுப்பா. சிந்திக்கிறதுக்கும் நிதித்தியாசனத்துக்கும் நேற்று வித்தியாசம் சொன்னேன். சில இடத்துல சிந்திக்கலான்னு சொல்லும். சிந்திக்கிறதுனா என்னென்னா நிதித்தியாசனம். நிதித்தியாசனம்னு என்னென்னா ஏகாந்தம், ஆசன சித்தி, பிராணாயாமம், ஓங்காரம், சத்த நோக்கி தியானம், அசையாமல் இருக்கணும். அச்சுதம்னு பேர் அதுக்கு, அந்த வார்த்தைக்கு. அசையாமல் இருக்கிறது அச்சுத், அசையாமல் இருக்கிறது. ஒன்று அத்வைத்தம். இத்தனை நிலையில் உங்களுக்கு ஒரு அறிவு பிறக்கும். அறிவு பிறக்கும். அந்த அறிவை உதாரண வாயு பரம்பொருளுக்கு அழைச்சிட்டு போகும், சகசிராரத்துக்கு அழைச்சிட்டு போகும். அந்த அறிவு தான் நீங்கள், அதுதான் உணவு. யாருக்கு? மேலே இருக்கக்கூடிய சகசிராரத்து. சுவாமிக்கு நைவேத்தியம் அதுதான். என்ன நைவேத்தியம்? நீங்கள் டெய்லி அறிகிற அறிவு விசாரத்தினால ஒரு அமிர்தத்தை எடுப்பீங்களே, அந்த அமிர்தத்தை கொண்டு போய் சுவாமிகிட்ட போய் சேர்த்துரும், சத்தில் போய் சேர்த்துரும். சித்து சத்தோடு சேரும்போது அங்கே புதிய ஆனந்தம் பிறக்கும். இதான் நடந்துகிட்டு இருக்கே. இந்த அளவுக்கு யாரும் உள்ளே போகிறதில்ல, சிந்திக்கிறதில்ல. சங்கரர் சொன்னார், சங்கரர் சொன்னார் சொல்லிகிட்டு இருப்பாங்க. ஒரு கிளிப்புள்ள மாதிரி சொல்லிகிட்டு இருப்பாங்க. சங்கரரை அவருக்கு புலப்படாத விஷயங்கள், சில விஷயங்கள். ஏன் அப்போது பிரான்ச்சு 4 வேதத்துக்கு 1180 பிரான்ச் வந்துச்சு. சாக்கா, சாக்கானா என்னது? கிளைகள். ஒரு குரு சொல்லியிருப்பாங்க, அதில் ஒரு மார்க்கத்தில் போயிருக்கோம். அடுத்த குரு சிஷ்யம் வருவான், அவன் ஒரு மார்க்கத்தை கிரியேட் பண்ண. அதே தான் அந்த பரம்பரை மாறாமல் என்ன பண்ணுறான், ஷாக்கா போயிட்டே இருக்கு இல்லையா. அது மாதிரி சங்கரர் சொன்னாங்கன்னா அதுலேருந்து ஷாக்காவை நம்ம டெவலப் பண்ணிக்கலாம், தப்பே இல்லை. எவ்வளோ கேட்குறான்ல, சில பேர் அறிவு இல்லாமல் கேட்பான், சன்னியாசிக்கு எதுக்கு அரசியல்னு அப்படின்னு கேட்குறான். யோகி ஆதித்யநாத் கோல்டு மெடலிஸ்ட். அவரை பற்றி தெரிஞ்சுங்க கொஞ்சம். அவர் சன்னியாசிக்கு எதுக்கு அரசியல் கேட்குறேன். ஏன்ல சன்னியாசி இருந்தால் தான் அரசியல் நல்லா பண்ண முடியும். சன்னியாசிக்கு எதுக்கு வியாபாரம்? ராம்தேவ் வந்து மெடிசன்லாம் விற்கிறாரு, மூலிகையெல்லாம் விற்கிறாரு. இப்போ என்ன மாதிரி உள்ளவங்கெல்லாம் பரோபகாரத்துக்காக தான் சன்னியாசம் எடுப்போம். நல்லா புரிஞ்சுங்க. நீங்கள் சன்னியாசம் எடுத்தால் என்ன அட்வான்டேஜ்னா, உங்களுக்கு ஞானம் கிடச்சிரும். ஞானங்கிறது என்னது? மூளை 100% வேலை செய்யும்.
புரியுதா சொல்கிறது? 60லேருந்து 100% வேலை சாமானியர்களை விட சந்நியாசம் எடுத்தவர்களுக்கு மூளை 60%லேருந்து 100% வரைக்கும் வேலை செய்யும். பாக்கி பேருக்கு 5% வேலை செய்யுதுன்னா இதுதான் சன்னியாசிகளுடைய சிறப்பு. அது எதுக்கு? பரோபகார்த்தத்துக்காக தான். இப்போ எனக்கு வந்து பரோபகார்த்தத்துக்காக தான் நான் செய்கிற தபசெல்லாம், முக்திக்காக அல்ல. அடியனுக்கு உங்களுக்கு முக்திக்காகங்கிறது எனக்கு பரோபகார்த்தம். அது புரியுதா? உங்களுக்கு புரியுதா இல்லையா? பரோபகார்த்தம் செய்கிறதுக்காக ஒரு இப்போ ராமானுஜர் வந்து இல்லறம் வேண்டாம், நான் சன்னியாசம் எடுத்துக்கிறேன்னு எதுக்கு ஹாப்பியாக ஆனந்தமாக தியானம் பண்ணி மகிழ்ச்சியாக இறைவனோட 2.5 காலத்து ஏகாந்தமாக இன்பத்தை சுவைக்கிறதுக்கா? எதுக்கு? சீர்திருத்தம் பண்ணணும்னு நினைக்கிறாரு, சமுதாயத்தை சீர்திருத்தம் நினைக்கிறாரு, ஆன்மீகத்தை சீர்திருத்தம்னு நினைக்கிறாரு, இந்த குடிசை வாழ் மக்களை வந்து இந்த பிரம்மஞானம் போகணும்னு நினைக்கிறாரு, பாசுரங்கள் தமிழ் பாசுரங்களை கொண்டு சேர்க்குறாரு. தமிழ்நாட்டில் உள்ள 108 கோயில்லையும் தமிழ் சிறப்பு கூட்டுறாரு. உடனே அவர் சம்ஸ்கிருதத்துக்கு விரோதின்னு நினச்சாங்களா அவங்க? இல்லை. நீங்கள் ஆச்சரியம் என்னென்னா, ரொம்ப ஆச்சரியமான விஷயம் என்னென்னா, 108 கோயில்லையும் 108 திவ்ய தேசங்கள்லையும் பிரம்மோற்சவம் நடக்குதுன்னு வச்சுங்களேன். சுவாமி புறப்பாடு வெளியில் வராது பாருங்கள், வேதகோஷம் பின்னாடியே வரும். சுவாமி முன்னாடி போகிறாங்கன்னா அதுக்கு பின்னாடி வேதகோஷம் வரும், சம்ஸ்கிருத வேதகோஷம் வரும். ஆனால் பாசுரம் எங்கே தெரியுமா போகும்? திவ்ய பிரபந்தம் பாசுரங்கள் எங்கே தெரியுமா போகும்? சாமிக்கு முன்னாடி போகும். தெரிஞ்சுங்க. இதெல்லாம் ஒன்றும் தெரிஞ்சுக்கிறது இல்லை. நம்ம பார்த்துருக்கோமா இல்லையா? ஏதாவது ஒரு பிரம்மோற்சவத்துக்கு 10 நாள் லீவ் போட்டு நாங்கள் அங்கே ஃபேமிலியோடு தங்கியிருக்கோம் ஜீனி யாராவது ஃபோன் பண்ணுறான்னா அதெல்லாம் நடக்குமா இந்த ஜென்மாவில்? 10 நாள் லீவ் போட்டு ஹாஸ்பிட்டலில் இருக்கோம் ஜி, உடம்பு சரியில்லை, சங்கல்பம் போடுங்க ஜி, அதை ஃபோன் பண்ணுவான். சரி பண்ணிட்டு போகிறேன். எல்லாருமே அதுக்கு தான் ஃபோன் பண்ணுறான். சுவாமி பிரம்மோற்சவம் நடக்கும்போது சுவாமி போக முன்னாடி திவ்ய பிரபந்தம் பாசுரங்கள் யார் வேலை? இந்த வேலை யார் செஞ்சது? ராமானுஜர் செஞ்சார். ராமானுஜர் எல்லார் வாயும் அடைச்சார். அவரை எதிர்த்து யாரும் பேச முடியாது. இப்போ நான் அவர் கருத்து சொல்கிறேன், என்னை எதிர்த்து பேசுகிறீங்களா நீங்கள்? ஏன்? அவர் பொய் சொல்கிறாரு, சொல்லிட்டு போட்டோம் அப்படின்னு இருக்கீங்க, வரமாட்டீங்க. நான் பொய் சொல்கிறேன்னு சொன்னால், தப்பாக பேசுகிறேன்னு சொன்னால் என் முகத்திலே முடிக்க மாட்டீங்க, இதுதானே? இல்லை சும்மா நல்லவர் அதனால் சும்மா அப்படியா இருக்க மாட்டோம். கொள்கையில் விட்டு கொடுக்க மாட்டோம். யாராலும் செய்ய முடியாது. அதே மாதிரி சங்கரர் இந்த வெஜிடேரியன்ஸ் பிராமணர்களை திட்டின மாதிரி வேறு யாருமே திட்டல. அவ்வளோ திட்டிருக்கார். எல்லாம் வேதம் மட்டும் பத்தாது, வேதாந்தம் தெரிஞ்சுக்கணும் கண்ணாப்புனா திட்டு. அவரை தவிர வேறு யாரும் திட்ட முடியாது. சுவாமி நடுவில் போக வேதகோஷம் பின்னாடி வர முன்னாடி பாசுரம் போகுது, தமிழ் பாசுரம். தெரிஞ்சுங்க. யாரால் முடியும்? இதெல்லாம் ஞானிகளால் தான் முடியும், யோகிகளால் தான் முடியும். ஆச்சாரிய ஸ்தானம், அதுவும் அவர் ஆழ்வார் கூட இல்லை, ஆச்சாரிய ஸ்தானம். பக்தி கடந்து ஞானம், பரபகார்த்தம். அதுக்காக சந்நியாசம். எப்பா சந்நியாசங்கிறது ஒரு வாகனம்ப்பா. அந்த காரியத்தை அடைஞ்சிட்டாரு, சித்தி பெற்றுட்டாரு, எப்போ சிஎம் ஆகுறாரு. நான் நல்லது பண்ணுவாரா கெட்டது பண்ணுவாரா சொல்லுங்கள்? ஆன்மீகவாதிகள் தாங்க மேலே இருக்கணும். என்ன கேட்டால் அவர் வந்து சன்னியாசம் எடுத்தவர் எதுக்கு ஸ்கூல் வச்சுருக்காரு, எதுக்கு காலேஜ் வச்சுருக்காரு, எதுக்கு ஹாஸ்பிட்டல்? அவன் தான் ஒழுங்காக நடத்த முடியும். உனக்கு அறிவு இல்லைன்னா தெரிஞ்சுக்கோ, கேட்டு தெரிஞ்சுக்கோ. அவன்ப்பா அவனுக்கு 1000 கோடி கூட இருக்கட்டும், 10,000 கோடி கூட இருக்கட்டும், லட்சம் கோடி, அவன் என்ன பண்ண போகிறான்? அவனுக்கு தெரியாதா? என்ன பண்ண போகிறான்? இந்த கேள்வியெல்லாம் அறிவு இல்லாமல் நிறைய கேள்வி கேட்டுட்ருக்கான், மடத்தனமாக. சொல்கிறது புரியுதா? சந்நியாசங்கிறது அறிவு நிலையை மேம்படுத்துறது, வாழ்க்கை தரத்தை மேம்படுத்துறது. அறிவு நிலை மேம்பட்டவங்க சத்த ஆட்சி பண்ணும், இறையாட்சி பண்ணும். பிரம்மஸ்வரூபமாக இருந்து நல்லது பண்ணுவானா கெட்டது பண்ணுவானாப்பா? இந்த அறிவு கூட இல்லை. அவன் கடைசி வரைக்கும் சன்னியாசமான சட்டமா என்ன? நீங்கள் மட்டும் லைஃப்பை என்ஜாய் பண்ணுவீங்க, அவன் மட்டும் சன்னியாசியாக இருக்கணுமா என்ன? என்ன கேட்டால் மிலிட்ரி ட்ரைனிங் மாதிரி 12 ஆண்டுகள் சன்னியாசம்
அதுக்கப்புறம் நீ இல்லறம் விருப்பப்பட்டால் பண்ணிக்கோன்னு பண்ணிக்க வேண்டியதுதான். என்ன கேட்டால் அப்படி தான் சொல்லணும். பண்ணியிருக்காங்க, அது மாதிரிலாம் பண்ணியிருக்காங்க. சந்நியாசங்கிறது எதுக்கு? துறவுங்கிறது எதுக்கு? துறவுங்கிறது எதுக்குப்பா? இந்த காரியத்தை சித்தி பண்ணுறதுக்கு. காரியம் சித்தி ஆகிடுச்சு. குழந்தை பிறக்கணும் விரதம் எடுக்கிறீங்க, சஷ்டி விரதம். குழந்தை பிறந்துச்சு, இல்லை நீ வாழ்நாள் ஃபுல்லாக சஷ்டி விரதம் எடுக்கணும், அங்கே பிரதிஷ்டம் பண்ணணும், குட்டிக்காரனை போடணுன்னா ஒத்துக்குவாங்களே? நம்மளும் கல்யாணம் ஆகிற வரைக்கும் வராங்க, கல்யாணம் ஆனோடனே கழட்டி விட்றாங்களா இல்லையா முருகனை? குழந்த உற்பத்தி ஆகிற வரைக்கும் வராங்க, குழந்தை பிறந்தோடனே கழட்டி விட்றாங்களா இல்லையா? சாமி மனசில் இருந்தால் போதும் அப்படி சொல்கிறாங்க நமக்கு. அதனால் நல்லா புரிஞ்சுங்க. மற்றவங்க எப்படி வேணாலும் சிந்திக்கிட்டோம். நீங்கள் அத்வைதிகள், உங்களுக்கு பேதம் இருக்கக்கூடாது. யாருக்கிட்டையும் பகைமையே ஒரு நாளும் இருக்கக்கூடாது. நீங்கள் பகைமை பண்ணுறீங்க, அதுக்கு பதில் கொடுக்குறீங்கன்னா உங்களுக்கு நீங்களே பகைமை பண்ணிக்கிறது தான் அர்த்தம். அது மதமாக இருக்கட்டும், கோட்பாடாக இருக்கட்டும், கொள்கையாக இருக்கட்டும், சைவமாக இருக்கட்டும், வைணவமாக இருக்கட்டும், ஹிந்துவாக இருக்கட்டும், முஸ்லீமாக இருக்கட்டும், எங்கேயுமே நமக்கு பகைமை பண்ணுறது செயற்கை, அது பொய். ஏன்? ஒன்று தானே இருக்குது. அப்புறம் யாரோட நீ சண்டை போட போகிற? எல்லாருக்குள்ளேயும் ஒன்று தான் இருக்குது. அங்கே இருக்கிறதா இங்கே இருக்குது, இங்கே இருக்கிறதா இங்கே இருக்குது, இங்கே இருக்கிறதா அங்கே இருக்குது. அப்போ யார்கிட்ட நீ சண்டை போட மறுக்க முடியுமா? இல்லை ஜி வேறுபாடு இருக்குதுன்னு சொல்லுங்கள் பார்க்கலாம். அந்த உயிரோடைய அன்பு, அறிவு, ஆனந்தத்தில் வேறுபாடு சொல்லுங்கள் பார்க்கலாம். முடியாது. பைக்கில் நீங்கள் சொல்லலாம், படிப்பில், இந்த இதில், அதில், கலரில், அப்படி நீங்கள் வேறுபாடு சொல்லலாம். அது கர்மா, அப்படி அது மாற்றிக்கலாம். இந்த ஜென்மா இல்லை, அடுத்த ஜென்மா மாற்றிக்கலாம். இதெல்லாம் நீங்கள் ஒன்றும் நேற்று தான் மொதல் பிறவி எடுத்திருக்கேன், இந்த ஜென்மாவில் இங்கே வந்துட்டேன்னு சொல்லுங்கள் பார்க்கலாம். இந்த ஜென்மா தான் எனக்கு முதல் பிறவி, நேராக வேதாந்தம் வந்துட்டு ஒருத்தவங்க சொல்லுங்கள் பார்க்கலாம். சரி, பிறவிகள் இருக்கா இல்லையா? பல பிறவிகள் உங்களுக்கு வித்தியாசம் தெரியுதா இல்லையா? அப்போ எல்லாம் நம்புவீங்க, இதை மட்டும் ஏன் நம்ப மாட்டீங்க? கடவுள் ஒருத்தர் தாங்கிறத நம்ப மாட்டீங்க, பொய்யை நம்புறீங்க, மெய்யை நம்ப மாட்டீங்க. அதனால் அச்சிந்தியம் சொல்கிறது மனித நிலையில் சிந்தித்து அதை பிடிக்க முடியாது. ஏகாந்தமாக உட்காரணும். அதுதான் நிதித்தியாசனம். 10 பாயிண்ட் இருக்குது நிதித்தியாசனத்துக்குள்ளே. யாரும் எக்ஸ்பிளைன் பண்ணுறதில்ல, நம்ம பண்ணுறோம். சின்யாத்மானம், சின்மயாத்மானம், சித்த ஸ்வரூபத்துக்கு வந்துருச்சு. அது இப்போது பியூராக இருக்குது. காம குரோதாதிகள் எல்லாம் துரியத்தில் இருக்க போகுது. உங்களுடைய மைண்டு ஸ்தூல உடம்புல இல்லை, பசி தாகம் பாக்டீரியா வைரஸ் இல்லை, சூட்சும உடம்புல காம குரோதாதிகள் இல்லை, காரண உடம்புல இருட்டு பதட்டம் பயம் குழப்பம் இல்லை. இப்போ பியூராக இருக்கீங்க. அதான் சித்து. துரியத்தில் இருந்தால் நீங்கள் சித்து. நீங்கள் தியானத்தில் உடம்பு இல்லாத ஒரு மனநிலை வரும், உடம்பு இல்லாத ஒரு நிலை உணர்வு வரும். அதுதான் சித்து ஸ்வரூபம். அது தொடர்ந்து நீங்கள் தொடர மாட்டீங்க, ஏந்துருவீங்க. உங்களுக்கு டைம் முடிஞ்சு போயிடும். அதுக்குள்ளே நிறைய பேர் நடுவுக்கே போகிறதில்ல. பரவாயில்ல, உட்காருங்க, சும்மா ஆடியோ கேளுங்க. ஆடியோ கேட்டுகிட்டே வாங்க. ஆடியோவே எல்லா விளக்கையும் ஏற்றும். சிரவணமே எல்லா விளக்கையும் ஏற்றும். எல்லா கீயும் அது வச்சுருக்கு. நீ எத்தனை கீ கேட்டாலும் ஒரு கதவை திறக்க முடியல, ஒரு கீ கொடுன்னா அது சிரவணம் உங்களுக்கு கொடுக்கும். ஆமாம். அதனால் சின்மய ஆத்மானம் சித்துஸ்வரூபமாக இருக்குது, ஆத்மாவாக இருக்குது. அத்வயம் ஒன்றாக இருக்கிறது. அப்போ யார்கிட்ட நீ சண்டை போட போகிற? யார்கிட்ட கோச்சிக்க போகிற? ஓங்காரமாக இருக்குது, அது பேர் ஓம். இந்த ஒன்றாக இருக்குல்ல, அது பேர் ஓம். அத்வயம் ஓம். அது என்ன? அதுதான் இந்த உலகத்தில் அடைய வேண்டிய மேலான ஒரு பதம். அதுதான் பரமம், அதுதான் மேலான. அதுக்கு மேலே ஒன்றும் இல்லை. எது மேலே இருக்கோ அதுக்கு மேலே இருக்குது அந்த உயர்வு நிலை. அதை அடையத்துக்கு தான் நீங்கள் வேதாந்த கிளாஸ் வந்திருக்கீங்க. குருவை தேடினீங்க, இப்போ கை கட்டுறீங்க, வாய் கொத்துறீங்க, நமஸ்காரம் பண்ணுறீங்க, குரு சேவையெல்லாம் பண்ணுறீங்க, ட்ரெஸ்ஸெல்லாம் துவைச்சி கொடுக்குறீங்க. எனக்கு ஒரு பெரிய ஆனந்தமாக இருக்குது. அது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. லாண்டியில் போடலாம், என்னமோ எத்தனையோ பண்ணலாம். ஆனால் அது ஒரு சிறப்பாக இருக்குது. அது தனி சிறப்பு தான் அது. ஏன்னா பக்தியோட சிரத்தையோடு அதை பண்ணுறாங்க. அவங்க நமக்காக ஒரு பொருள் பதார்த்தம் செஞ்சு கொண்டு வந்தால் கூட அந்த பதார்த்தம் அவ்வளோது அமிர்தமாக இருக்குது. நம்ம சாப்பிட்றதில்ல, அது வேறு விஷயம். சாப்பிடக்கூடாதுன்னு இல்லை, என்னமோ வேண்டாம். சின்மய ஆத்மானம் எக அத்வயம், அது பேர் ஓங்காரம்.
பார்த்தீங்களா? கடவுளுக்கு பேர் ஓங்காரங்க. பாக்கியெல்லாம் செயற்கை. பாக்கியெல்லாம் செயற்கை. இது ஸ்ட்ராங்காக சொல்லலாம். பாக்கியெல்லாம் சகுனத்துக்கு வந்தவொடனே பேர் வரும். உருவம் எடுத்தால் பேரும் உங்களுடைய நாமமும் ரூபமும் வரும். நிர்குணத்தில் அன்பு, அறிவு, ஆனந்தம். இதில் நின்னாலே உலகை வெல்லலாம். அன்புலாம் நம்ம அறியாதவங்கள்ட்ட அன்பு காமிச்சோம்னா அது புரியாது. அதனால் அன்பை நீங்கள் கையில் எடுக்காதீங்க. ஆனந்தத்தையும் கையில் இப்போ எடுக்க முடியாது. ஆனந்தமாக உற்சாகத்தை யாரையும் உற்சாகத்தைப்படுத்த முடியாது. ஆனால் அறிவை கையில் எடுக்கலாம். அறிவுக்கு எல்லோரும் தலை வணங்கி தான் ஆகணும். ஏன்? ஒருத்தவனுக்கும் அறிவோடு தொடர்பு இல்லை, இல்லைன்னா அறிவே இல்லை. செயல்படும் மெய்யறிவு இல்லை. அவனுக்கே தெரியுது. பார்த்து சிரிக்கிறான் பார். அறிவை கையில் எடுங்க. அறிவால் உலகை வென்று அன்பால் வழிநடத்தி ஆனந்தத்தை நிரந்தரமாக்கும். அதான் உங்கள் கொள்கை. அதான் முருகனுடைய கொள்கை. முருகன்னா யார்? பக்தியும் யோகமும் ஞானமும் தான் முருகன். யார் வேற? ஓம் பரமம். பார்த்தீங்களா? அது அத்வயம். அது பேர் ஓங்காரம். அதுதான் உலகத்திலேயே மிக மேலான பொருள். அதை விட அதுக்கு மேலே ஒன்றும் இல்லை. ஸ்திதம் உன்னுடைய ஹிருதயத்தில் உட்காந்துருக்கு. அடப்பாவீங்களா, உள்ளே இருக்கிற அந்த பரம்பொருளை அப்படி தொட்டு பார்க்குறதுக்கோ, கண்ணில் ஒத்திக்கிறதுக்கோ, கொஞ்சறதுக்கோ, கிள்ளி கொஞ்சறதுக்கோ நமக்கு நேரம் இல்லை. முக்கியமாக வேலை பார்த்துட்டு இருக்கோம். பேரன் வந்திருக்கான் அவன் ஊர்லேருந்து, பார்க்கணும். கதவை சாத்தி வைக்கணும். கண்ணிலே பட குரு பார்வையே இருக்கக்கூடாது. ஒரு மாதத்துக்கு குரு பார்வை, சனி பார்வை. புரியுதெல்லாம் விஷயம். இதெல்லாம் சொன்னால் நம்மளை கெட்டவன் சொல்கிறாங்க. அதனால் 10வது மந்திரம் அருமையான மந்திரம். இது பேச ஆரம்பித்தா பேசிகிட்டே இருக்கலாம். இந்த வார்த்தைகள் எல்லாம் நீங்கள் தான். எல்லாம் உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த புனிதத்தினுடைய பேரும் அதனுடைய செயல்பாடுகளையும் சொல்லிக்கிட்டு இருக்கு மந்திரம். யார் சொல்வா இதை எடுத்து? யாருக்கு கிடைக்கும்? எனக்கு ஒவ்வொரு வார்த்தையும் அமிர்தமாக இருக்குது. இதை அப்படியே கொண்டு போய் சுவாமிக்கு நிவேதனம் பண்ணிடணும். அதுதான் ஆத்ம நிவேதனம்னு பேர். ஆத்ம நிவேதனம் பண்ண தான் ஆத்ம அனுபூதி கிடைக்கும். புரியுதா? நீங்கள் சாப்பாடு எடுத்துன்னு போகக்கூடிய அவங்க கர்ப்பகிரகம் வரைக்கும் போயிடுவாங்க தெரியுமா? நம்ம சிவாச்சாரியார் ஒரு பக்கம் இருப்பார், மடப்பள்ளி எங்கேயோ இருப்பார். சிவாச்சாரியாருடைய ஞானம் வேறு, மடப்பள்ளியுடைய ஞானம் வேறு. கொஞ்சம் ஏற்றத்தாழ்வு இருக்குது. எதுவும் மேலு கீழெல்லாம் கிடையாது. மேலு கீழ் கிடையாது. ஆனால் பார்வையில் ஜீவசிருஷ்டியில் ஏற்றத்தாழ்வு இருக்கு. ஆனால் நிவேதனம் என்ன பண்ணுது? அவரை கொண்டு போய் கர்ப்பகிரகத்துக்குள்ளே கொண்டு போய் வைக்குது. வைக்குதா இல்லையா? அது மாதிரி இந்த ஞானம் தான், இந்த வார்த்தை தான் சைத்தன்யம். அதுதான் சித்து. அதுதான் நீங்கள். அதுவாக மாறி தான் உள்ளே போகிறீங்க. சுவாமிக்குள்ளே 2.5 எப்படி கலக்குறீங்கன்னா, இந்த மந்திரத்தினுடைய உட்பொருள் சொல்கிறேன்ல, இந்த உட்பொருள் உங்களை பரம்பொருளோட சாப்பாட்டுக்கு வழிவகுக்குது. அப்போ டெய்லி நீங்கள் ஒரு வார்த்தை, அட்லீஸ்ட் குறைஞ்சது ஒரு வார்த்தைக்கு மேலே சாப்பிட முடியாது. அமிர்தம் இல்லை அது. அரிசி சாதம் மாதிரி போட்டு 1 கிலோ போட்டு அமுக்க முடியாது ஒரு வேளைக்கு. அது அமிர்தம். ஒரு வார்த்தையோ 2 வார்த்தையோ 3 வார்த்தை, இதில் எல்லாமே மேலானதாக இருக்குது. இந்த மந்திரத்தில் 9வது மந்திரம் அத்தியாத்மம், அச்சிந்தயம், சின்மயம், அத்வயம். அது பேர் ஓங்காரம், பரமம், சித்தம். உன்னுடைய ஹிருதயத்தில் சித்தமாக இருக்குது, நிலைச்சு நிற்குது. எல்லாமே அமிர்தமான வார்த்தைகள், மந்திர வார்த்தைகள் தான் இதில். அச்சா, அடுத்தது அசூன்யம், சூன்யபாவம். அது சூன்யம்னு சொல்ல முடியாது, சூன்யம்னு சொல்ல முடியாது, சூன்யம் இல்லைன்னு சொல்ல முடியாது. அசூன்யம் 1, சூன்யபாவம் 0. 2 இருக்குல்ல, சத்தும் சித்தும் இருக்குல்ல. சத்து சிவம் 1, சித்து சக்தி 0, மாயை. ஸோ 1க்கு சிவத்தையும், மாயைக்கு அம்பாளுக்கு மனசுக்கு 0வும் வேல்யூ பண்ண 0 தான் எல்லா வேலையும் பண்ண போகுது. எத்தனை வேலை பண்ண போகுது?
9 வேலை பண்ண போகுது. 9 0 வேல்யூ இருக்கா? 9 0 ஒரு பேப்பரில் எழுதி கொடுக்குறீங்க. இந்த பணத்தை வாங்கிட்டு வான்னு சொல்லி விட்றீங்க உங்கள் சொந்தக்காரங்க வீட்டுக்கு. 9 0 போட்டு என்ன வாங்கிட்டு வருவான்? ஒன்றும் வாங்கிட்டு வர முடியாது. அவங்களும் 9 0 போட்டு கொடுத்து அனுப்புவாங்க. அதுக்கு முன்னாடி ஒரு 1 போட்டு ஒரு 2 0 போடுங்க, 100 வாங்கிட்டு வந்துடுவான். வாங்கிட்டு வருவானா? வாங்கிட்டு வர மாட்டான். கையெழுத்து போடுறீங்களா? தம்பு கையெழுத்து. இன்னும் கையெழுத்து கற்றுக்க வேண்டியதுதான். கற்றுக்கப்பா, யூஸ்ஃபுல்லாக இருக்கும். என்ன அதனால் அசூன்யம் போல் சூன்ய பாவம் 1ஆகவும் இருக்கும், 0ஆகவும் இருக்கும். அதாவது சகுனமாகவும் இருக்கும், நிர்குணமாகவும் இருக்கும். இருக்கிற மாதிரியும் இருக்கும், இல்லாமலும் இருக்கும். சூன்யாத்தீதம், சூன்யத்துக்கு அப்பாலும் இருக்கும். எது இல்லைன்னு சொல்கிறியோ அதுக்கு அப்பால் ஒன்று இருக்குது. இல்லைன்னு சொல்கிறது யார்? எதை இல்லைன்னு சொல்கிறது யார்? இங்கே ஒன்றுமே இல்லை, ஆரம்பத்தில் ஒன்றுமே இல்லைன்னு சொன்னால் அப்போ நீ இருக்கல்ல, யார் சொல்கிறது? நீ யாரோ ஒருத்தவங்க சொல்கிறீங்கல்ல. புரியுதா இல்லையா? அது இல்லைன்னு சொல்கிறது ஒரு ஞானம். இருக்கா இல்லையா, வந்தானா வரலையா, எதுக்கு ஆப்சண்ட்டு ப்ளஸ் இதுன்னு போடுறாங்க, ப்ரெசண்ட்டுன்னு எதுக்கு போடுறாங்க? இல்லைங்கிறத பதிவு பண்ணுறாங்களா இல்லையா? நோட்டான்னு வைக்கிறாங்களா இல்லையா? எதுக்கு வைக்கிறாங்க? அது ஒரு கருத்து இருக்குது. அதில் இருக்கா இல்லையாம்மா? 0னா இல்லைன்னு நினச்சிக்காதீங்க, அதுக்கு ஒரு மதிப்பு இருக்குது. அதனால் அசூன்யம் சூன்ய பாவம் தூ சூன்யாதீதம், சூன்யத்துக்கு அப்பாலும் இருக்கு. எங்கே இருக்கு? ஹிருதய சித்தம், உன்னுடைய ஹிருதயத்தில் இருக்கு. ஹிருதய சித்தம், சரியா? அது எப்படி அடையிறது? தியானம். தியானம் செய்ப்பா. தியானம் செஞ்சால் நீ யார்? தியாத்தா. நீ தான் தியானிக்கிற. நீ செய்கிற வேலை 3 வேலை இருக்கும் எப்பயுமே. தியானம், கர்த்தா, கர்மம், கரணம்னு 3 வார்த்தை. செய்கிறவன் ஆப்ஜெக்டு, வேலை செய்யக்கூடிய கருவி. சொல்கிறது இல்லையா? இப்போ நான் பாடம் நடத்துன்னு வச்சுங்க, நான் பாடம் நடத்துறதுக்கு ஒருத்தர் வேணும், கேட்குறதுக்கு சிஷ்யன் வேணும். பாடம் நடத்த குரு வேணும், கேட்குறதுக்கு சிஷ்யன் வேணும். அது காரணமாக அந்த சப்ஜெக்ட் வேதம் வேணும். 3 பொருள் இருக்கா? ஆனால் இந்த பிரம்மத்துக்கிட்ட தியாத்தா, தியானிப்பவன் யாரை நோக்கி தியானிக்கிறான்? தன்னை தான் நோக்கி தியானிக்கிறான். அப்போ தியானிக்கிறது யார்? சித்து. தியானிக்கப்படுறது யார்? சத்து. தியானிக்கிறவனும் தியானிக்கப்படுபவனும் வெவ்வேறானா? இல்லை, 2 பேரும் ஒன்று. 2 பேரும் யாராக இருக்கா? 2 பேரும் அறிவு ஸ்வரூபமாக இருக்காங்க. அப்புறம் வேதம் நடுவில் கருவியாக இருக்குது, 2 பேரையும் கனெக்ட் பண்ணுறது. அது யாருன்னா அதுவும் இப்போ ரிங்கு இருக்குல்ல, நீங்கள் ஆபரணம்லாம் போடுறீங்கல்ல, அந்த ஆபரணத்தில் 2 பொருளை கனெக்ட் பண்ணுறதுக்கு 3ஆவது பொருள் அதுவும் தங்கமாக இருக்கும். அதை தான் கேடிஎம்னு சொல்கிறாங்க. புரியுதா? ஒரு தங்கம் இன்னொரு தங்கத்தை இணைக்கிறதுக்கு காப்பரை வச்சு அனுப்பாங்க, எவர் சில்வர் வச்சு அனுப்பாங்களா? இரும்பை வச்சு அனுப்பாங்களா? சொல்கிறது புரியலையா? ஒரு ஆபரணம் பண்ணுறவங்க எதை வச்சு அதை கனெக்ட் பண்ணுவாங்க? ரிங் பண்ணணும். ரிங்கு இப்படி வளைச்சி ஜாயின் பண்ண விடாமல் அப்படியே நிறுத்தினா கையை கிளிக்குமா கிளிக்காதா? அப்போ ஜாயின் பண்ணணும். ஜாயின் பண்ணது எதை பயன்படுத்துகிறாங்க? தங்கத்தை தான் பயன்படுத்துகிறாங்க. அப்படி தானே? இன்னும் இது பார்த்ததில்லை. வேறு என்ன உதாரணம் சொல்கிறது? இதுதான் ஈஸி. இப்போது தியானிக்கிறவன் நீங்கள், தியானிக்கப்படும் பொருள் அதுவும் நீங்கள் தான். யாரை உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய இறைவனை தியானிக்கிறீங்க, அதுவும் நீங்கள் தான். எதை வச்சு தியானிக்கிறீங்க? தியானிக்கணுங்கிற அறிவை வச்சு தியானிக்கிறீங்க. விசாரம் இல்லாமல் நீங்கள் தியானிக்க முடியாது. இப்போ தியானிக்கிற ஒரே இடத்துல நிற்கணும், உத்து பார்க்கணுங்கிறது அறிவு தானே. அந்த தியானம் தியாத்தா ந தியேயம், இது 3மே இல்லை. என்ன இருக்கும்? ஆனந்தம் மட்டும் இருக்கும். 3 ஒன்றாயிடும். உட்காரும்போது 3 பேர் இருப்பீங்க, உட்காந்து முடிஞ்சு ஏந்துக்கும் போது ஒருத்தன் அந்த இறைய அனுபூத்தியை கொஞ்சம் நேரம் அனுபவிச்சிருப்பீங்க. அதான் இருக்கும். அதனால் இந்த ஒன்றாய் ஓங்காரமாய் மேலானதாய் இருக்கிற அந்த பரம்பொருளை தியானிக்கணும். தியானத்தை நேரடியாக பண்ண முடியாதுங்கிறதுனால தான் விசாரத்தை கேளுங்க.
விசாரம் எப்போதும் குருவோடு இருக்க முடியாதுன்னா குரு பேசின ஆடியோவை போட்டு கேளுங்கிறது. இதெல்லாம் முருகன் எனக்கு சொல்லி கொடுத்தது, நான் ஃபாலோ பண்ணி மேலே வந்தது. புரியுதா? எனக்குள்ளே இருந்தாலும் எடுத்து சொல்லிக் கொடுக்கணும்ல. சொல்லிக் கொடுக்கறதுக்கு ஒரு ட்ரைனிங் வேணுமா வேணாம்? ட்ரைனிங் முருகப்பெருமான் கொடுத்துன்னு தான் இருக்கார். டெய்லி கொடுக்க செதுக்கிறாரு. முன்னாடியே சொல்லியிருக்கேன். ஏன்னா எல்லாத்தையும் ஷேர் பண்ணணும் உங்கள் கூட. ரொம்ப நாள் ஷேர் பண்ணாமல் விட்டே தப்பாக போச்சு. யாரும் சொல்ல மாட்டாங்க. ஏன்னா ஒன்று வெக்கம், ரெண்டாவது நீங்கள் நம்புறீங்களா நம்பலையோங்கிற அந்த புறப்பார்வை இருக்கும். பொய் சொல்கிறவன் தான் ஏன் சிந்திக்கணும்? மெய் சொல்கிறவன் எதுக்கு சிந்திக்கணும்? மெய் சொல்கிறவன் எதுக்கு வெக்கப்படணும், எதுக்கு தயக்கப்படணும்னு கேட்குறேன். ஆனால் சொல்ல மாட்டுறாங்க. யாருமே எடுத்து சொல்ல மாட்டாங்க. எல்லா வாத்தியாரும் ஆனால் சொல்லுவாங்க. டீச்சிங்கில் இருக்கிறவங்களுடைய தனி சிறப்பு அது. இறைவன் கொடுத்த வரம். கிளாஸில் தன்னுடைய சிஷ்யர்களோட குழந்தைங்களோட, அது ப்ரைமரி டீச்சராக இருக்கட்டும், பிஹெச்டி கைடாக இருக்கட்டும், தன்னுடைய அனுபவங்களை தன்னுடைய சிஷ்யர்களுக்கு சொல்லணும். சொன்னால் தான் அவங்க இன்ஸ்பயர் ஆவாங்க. அப்போ தான் அவங்க அனுபூதியை அடைய முடியும், அந்த சொரூபத்துக்கு வர முடியும். இதெல்லாம் நான் கேட்காதவன்ட்டு போய் சொல்ல முடியுமா? ஏன் 27 வருஷமாக பேசாதவர் இப்போ பேசுகிறாருன்னு? நான் பேசவே கூடாது. இப்பயும் பேசக்கூடாது. இப்பயும் பேசக்கூடாதா? நீங்கள் பேசணும்னு எதிர்பார்க்குறப்ப நான் பேசலை, பேச வேண்டாம்னு முடிவு பண்ணிட்டேன். வேதா கிளாஸ் தவிர எக்ஸப்ஷன். இப்போ பேசணும்னு எல்லாரும் எதிர்பார்க்குறாங்க, பேச முடியலை. சத்தை அறிவது ஞேயம், ஞானம் ஞேயம், ஞாத்தா அப்படி வரும். ஞாத்தா சிஷ்யன், ஞேயம் சிஷ்யனுடைய டார்கெட்டாக இருக்கக்கூடிய பரம்பொருள் சத்து. சிஷ்யன் யார்? சித்து. அவனுடைய ஞேயம் என்னது? பரம்பொருள். எதை பயன்படுத்த போகிறான்? ஞானம், அறிவை பயன்படுத்த போகிறான். அங்கேயும் அறிவு நிற்குது. ஞாத்தா, ஞானம், ஞேயம். அறிவு மார்க்கத்தில் நிரந்தரமான ஆனந்தத்தை கொடுக்கறது ஞேயம், அறிய வேண்டிய பொருள் தமிழில். தியானத்தில் தியேயம். தியானத்தில் துவைத்தம் இருக்கும். ஆரம்பத்தில் துவைத்தம் இருக்கும். அதோடு இருக்கும்போது அத்வைத்தமாக இருப்பீங்க. நீங்கள் தியானத்தை விட்டுட்டிங்கன்னா மறுபடியும் துவைத்தம் ஆகிடுவீங்க. ஆனால் ஞானம் அப்படி இல்லை. ஞேயம் இருக்குல்ல, அதே தான், அதே பொருள் தான். இப்போ பக்தியாக இருந்தால் கூட, பக்தி நீங்கள் பூஜை பண்ணுற வரைக்கும், தரிசனம் பண்ணுற வரைக்கும், கோயிலை சுற்று பிரதர்சனம் பண்ணுற வரைக்கும் அது இருக்கும். அது நிஷ்டை ஆகாது. அந்த அளவுக்கு நீங்கள் ஒன்றும் சுற்றலை. அதுலேயும் நிஷ்டை உண்டு, பக்தியிலையும் பிரம்ம நிஷ்டை உண்டு. ஆனால் அந்த அளவுக்கு யாரும் நீங்கள் பண்ணுறது இல்லை. ஏன்னா நீங்கள் எவ்வளோ நேரத்தில் சாமி கும்பிட்றீங்க? 5 நிமிஷம் பார்த்தா பெரிய விஷயம். அப்போ 1 மணி நேரமாக போனேன், என்ன பண்ண? 1.5 மணி நேரம் ஆச்சு. இன்றைக்கி நீ போயிட்டு பையன் வேறு தூக்கிட்டு போனேன். ஒரு பேக்கு, இந்த வாட்டர் பேக்கு, அதில் ஊதுவத்தி, எண்ணெய் பாட்டில், தீப்பெட்டி, துணி மட்டும் எடுத்துன்னு போகிறதில்ல. அது செவுத்தில் தடவி விட்டுறது எண்ணெயை, கையை. துணி எடுத்துன்னு போங்க. ஒரு வேஷ்டியை பிடிச்சி கிளிங்க இல்லையா? இந்த புதுசாக பொங்கலுக்கெல்லாம் சில பேர் யூஸ் பண்ணாத காட்டன் புடவையெல்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் நல்லா கிழித்து வச்சுங்க. எதுக்கு? நீங்கள் எடுத்துகிட்டு போய் அதை கொடுங்க மற்றவங்களுக்கெல்லாம். ஏன்னா எல்லாம் செவுத்தில் தான் தடவுது. எவன் சொல்லி கொடுத்தான்? இங்கே தடவாதீர்கள்னு போட்டிருக்கு. அங்கே தான் கையை அப்படியே பொங்கலை வாங்கி சாப்பிட்டுவிட்டு கை கழுவுற பழக்கமே இல்லையா உங்களுக்கெல்லாம்? இதெல்லாம் சொன்னால் கோயில் எப்படி நடந்துக்கணும்னு ஒரு விவஸ்தை கிடையாது. ஹாஸ்பிட்டல் எப்படி நடத்தணும்னு ஒரு விவஸ்தை கிடையாது. போலீஸ் ஸ்டேஷனில் எப்படி நடந்துக்கணும் ஒரு விவஸ்தை கிடையாது. ஸ்கூலில் எப்படி நடந்துக்கணும் ஒரு விவஸ்தை கிடையாது. வீட்டில் இருக்கிற மாதிரி மாட்டுக்கோட்டையில் நம்ம இருக்கிற மாதிரியே இருந்தால் எப்படி? ஆடு மாடு மாதிரியே. அப்புறம் எனக்கு மதிப்பு கொடுக்கல, எனக்கு வெத்தலைப்பாக்கு கொடுக்கல. எவ்வளோ நேரம் சாமி கும்பிட்றோம்? 10 செகண்டோ 15 செகண்டோ, அதுவே பெரிய விஷயம். ஆரத்தி எவ்வளோ நேரம் காட்டுவாங்க? உங்களுக்கு தெரியுது, உங்களை பார்த்தா தெரியுது. இதுக்கெல்லாம் இப்படி காமிச்சிட்டு இப்படி வச்சுறான் அப்படின்னு தெரியுது. அவங்க என்ன 15 நிமிஷமாக காட்டிகிட்டு இருப்பாங்க? எத்தனை செகண்ட் காட்டுறாங்க? நம்ம மோரக்கட்டைக்கு அது போதும் போ அப்படின்னு என்ன பண்ணுறாங்க? அவங்களுக்கே தோணுது, உங்களுக்கும் தோணுது. அதுக்குள்ளே உங்களுக்கு ஃபோன் வந்துடும்.
ஃப்ரெண்டு கூப்பிடுவாங்க. நம்ம சாமியோட லயமாகும்போது தான் பின்னாடி எவனா ஒருத்தன் பிடிச்சி இருப்பான். அது ஒரு தரித்திரம். என்னத்தை சொல்கிறது, நம்ம நேரம் நம்மளை லயமே ஆகக்கூடாது. எனக்கெல்லாம் நிறைய நடந்திருக்கு அது மாதிரி. நம்ம லயமாகிறதே ரொம்ப அபூர்வம். என்னைக்காவது ஒன்று சுவாமி அன்றைக்கி தான் நம்மகிட்ட கூப்பிட்டு பேசுவார் ரொம்ப அன்பாக. அப்போ தான் ஏதாவது ஒரு சைத்தான் பின்னாடி பிடிச்சி இழுக்கும், நகருங்க மறைக்குதுங்க, ஏதாவது ஒன்று சொல்லும். இல்லைன்னா ஜின்னு வந்து ஏதாவது ஒரு அன்பு அப்போ தான் பொழியும். சாமி கும்பிடும் போது தான் இதுக்கு அன்பு வரும். அசூன்யம் சூன்யபாவம் சூன்யாதீதம் ஹிருதயசித்தம். ஹிருதயத்தில் இருக்குது, அங்கே தியானம் இல்லை, தியாத்தா இல்லை, தியேயம் இல்லை. இந்த தியானம் தியாத்தா தியேயம்லாம் டெம்பரவரி, ஒரு பழக்கத்துக்காக அதை பண்ணிக்கிட்டே வரோம். ஆழத்துக்கு போகணும் இல்லையா, இப்போ தூரத்தை கடக்கணும் இல்லையா, அதுக்காக அது முக்கியம்தான். ஆனால் பலன் வந்து குறைவானது. பக்தி யோகம் முக்கியம்தான், ஆனால் பலன் டெம்பரவரியான தற்காலிகமானது. ஆனால் நியாயம் இருக்குல்ல, அது பர்மனெண்ட். அனுபூதியில் அங்கேயே உட்கார வச்சிடும். இப்போ நீனா நினச்சாதான் ஏந்து வருவேன் இல்லையா. அறிவு உள்ளே வந்துடுச்சுன்னா, ஒரு முறை வந்துட்டுனா எல்லா ஜென்மாவிலையும் அப்படி தானே, அப்படி தானேப்பா. அதனால் தியானிப்பவனும் தியானமும் தியானிக்கப்படும் வஸ்துவும் நீயே, தத்துவமசி. அந்த தத்துவம் நீயே. உன்னை தேடிதான் அவ்வளோ நேரம் உட்கார்ந்திருக்கிறாய், போராடுகிறாய். மனப்போராட்டமாக இருக்கிறது. தூக்கம் வருகிறது. தியானம் செய்யும்போது எனக்கு அற்புதமாக தூக்கம் வருகிறது. படுத்திருக்கும்போது தூக்கமே வரமாட்டேங்கிறது. ஆடியோ போட்டால் தூக்கம் வருகிறது. அது ஜி ஆடியோ ஸ்பெஷல் தூக்க மருந்து. எப்பேற்பட்டவனையும் தூங்க வைக்கிறது. அப்படி சொல்லாமல் இது வரைக்கும் இருக்கட்டும். 2 மந்திரம்தான், நிறைய கருத்து அனுபூதிக்காக பேசின்னு இருக்கேன். அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல. வெற்றிவேல் முருகனுக்கு.